ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி. இதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூத்திரம் 5வது சூத்திரம். யத் பிராப்ய ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந த்வேஷ்டி ந ரமதே நோத்சாகி பவதி. இது ஞானத்தினுடைய பலன். இந்த சூத்திரத்தில் நாரதர் சொல்றாரு, இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானத்தை பெற்றதனுடைய பலன் என்ன. இதில் நம்ம முதல்ல பார்த்தோம் எத் பிராப்ய, எதை அடைந்த பிறகுனா எத்துங்கிறத நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் சூத்திரத்தில் எப்பவுமே தத்து. தத் பிராப்ய அந்த ஞானத்தை பெற்றது. போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த இங்கே ஞானம்ங்கிறது அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். அதை தான் அவர் இங்கே வேர்டு யூஸ் பண்ணுறாரு நாரதர். அந்த அத்வைத பக்தி துவைத பக்தின்னு என்ன, அத்வைத பக்தின்னு என்ன? பக்தி என்பது லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், அதில் நோ டவுட் இன் தட். அதில் துவைத பக்தின்னு என்ன, அத்வைத பக்தின்னு என்ன? இங்கு இவர் சொல்றது அத்வைத பக்தி. தத்துங்கிறத எதை ரீப்ளேஸ் பண்றோம், அத்வைத பக்தி. அப்ப துவைத பக்திங்கிறது நான் வேறு இறைவன் வேறு, அந்த நிலையில் அறிவுடன், அந்த அறிவுடன் ஞானத்துடன் நாம் இறைவனிடம் பக்தி செலுத்துகிறோம். அதுக்கு பேர் துவைத பக்தி. நம்ம இதில் ஒரு கிரமம் பார்த்தோம். அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ரொம்ப முக்கியம், அப்பப்போ அதை ஞாபகப்படுத்திக்கணும். அது துவைத பக்தியில் 2 இருக்குது. ஒன்று ஃபார்மல் துவைத பக்தி, இன்னொன்று ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்ஃபார்மல் துவைத பக்தின்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு எப்படி தோணுதோ அதற்குண்டான வழிமுறைகளை சென்று கொண்டு இருப்பது இன்ஃபார்மல் பக்தி. அது தவறுன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது தேவை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை கடந்து எங்கே வந்துடணும், ஃபார்மல் இன்ஃபார்மல் இருக்கிறவங்க ஃபார்மல் துவைத பக்திக்கு கண்டிப்பாக வரணும். ஃபார்மல் துவைத பக்திங்கிறது வேதம் இறைவன் கொடுக்குற கம்பல்சரி. அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எது ஃபார்மல் துவைத பக்தி. பூஜை புனஸ்காரம், இறைவன் எப்படி தேவதைகளை வழிபடணும்னு சொல்லியிருக்காரோ அதன் பிரகாரம் வருவது துவைத பக்தி, ஃபார்மல் துவைத பக்தி. அதுக்கப்புறம் கர்மயோகம், அதெல்லாமே அதில் தான் வரும். கர்மயோகம், உபாசனா, இதெல்லாமே அந்த ஃபார்மல் துவைத பக்திக்குள்ள வரும். அதுக்கப்புறம் ஸ்ரவணம் மனனம், உபனிஷத்துக்களை குரு முகேன ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்யும் போதுதான் அவன் எங்க வர்றான், அத்வைத பக்தி. இந்த இடத்துல சொல்றது அந்த அத்வைத பக்தின்னு அர்த்தம். ஏன்னா ஞானம் அவன் பெறுவது ஞானம் தான். அதுக்கு நாரதர் சொல்ற விட அத்வைத பக்தி. ஏன் அவன் என்ன என்ன நிலைக்கு வருகிறான், அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த இறைவனாகவே இருக்கிறேன்கிறத அவன் கண்டுபிடித்து விடுகிறான். கண்டுபிடித்ததற்கு பிறகு அந்த பலன் என்ன, அதுதான் என்னது, எத்து தத்து அத்வைத பக்தி. தட் இஸ் ஈக்குவல் டு அத்வைத ஞானம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல தத்து. தத் பிராப்ய அந்த அத்வைத ஞானத்தை பக்தியை பெற்றதற்கு பிறகு என்ன பலன், அது ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்ன, கிஞ்சதி எதற்கொன்றாகுமோ, கிஞ்சித்னா எதற்காகவும், கிஞ்சித்னா எந்த ஒரு சிறிதளவுக்கும், ந வாஞ்சதி, கிஞ்சித்து அந்த நாவை கொண்டு அங்கே போட்டுக்கணும், ந வாஞ்சதி எதற்காகவும் அவன் ஏங்குவதில்லை. அப்படின்னா வாஞ்சதி அப்படின்னா காமம், அதாவது இந்திரிய சுகங்களுக்காக அவன் ஏங்குவது இல்லை, இந்திரிய சுகத்திற்காக அவன் ஏங்குவது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஆசைப்படுவது இல்லை அப்படிங்கறது நம்ம வேக எடுத்தோம்னா கூட ஆசை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசைப்படாமல் இருக்கிற இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆசை என்பது இச்சா சக்தி, இறைவன் கொடுத்த ஒரு சக்தி தான். என்னது, ஆசைப்படுதல்ங்கிற சக்தியை கொடுத்தவர் இறைவன். அந்த சக்திக்கு பேரு இச்சா சக்தி.
அப்போ ஆசையே படக்கூடாதா அப்படிங்கும்போது ஈஸ்வரனுடைய படைப்புக்கு எதிராக போற மாதிரி இருக்குதே அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம கிளாரிஃபை பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசை என்பது 2 டைப்ஸ் ஆஃப் டிசையர்ஸ். ஒன்று பைண்டிங் டிசையர், இன்னொன்று நான் பைண்டிங் டிசையர். என்னை கட்டுப்படுத்துகிற ஆசை, கட்டுப்படுத்தாத ஆசை. தமிழில் சொன்னோம்னா அதேதான். இதுல பைண்டிங் டிசையர் தான் பிரச்சனை. என்னை கட்டுப்படுத்துகிற ஆசையிலிருந்து தான் மீண்டு வரணுமே தவிர நான் பைண்டிங் டிசையருங்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்லை. இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஆசையில இப்போ 2 சொல்றேன். ஒன்று பைண்டிங் டிசையர், இன்னொன்று நான் பைண்டிங் டிசையர். பைண்டிங்னா கட்டுப்படுத்துறது. என்னைய கட்டுப்படுத்துது அப்படின்னா அந்த ஆசை மனதில் எழுந்ததற்கு, இரண்டுமே ஆசை மனதிலிருந்து எழப்போகுது. எழுந்ததற்கு பிறகு, மனதில் ஆசை எழுந்ததற்கு பிறகு அது பைண்டிங்கா நான் பைண்டிங்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கட்டுப்படுத்துற ஆசையா கட்டுப்படுத்தாத ஆசையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எழுந்ததற்கு பிறகு சாஸ்திரம் எதை வேண்டாங்குது? பைண்டிங் டிசையரைத்தான் வேண்டாங்குது. நான் பைண்டிங் டிசையரை பத்தி சாஸ்திரம் பேசல. அது உனக்கு இச்சா சக்தி, அது பூஷணம், அது அலங்காரம். ஒரு மனிதனுக்கு ஆசை என்பது இறைவன் கொடுத்த ஒரு அலங்காரம், அதில் தவறு கிடையாது. அது பைண்டிங் டிசையரா இருக்கும் போதுதான் அந்த ஆசையைத்தான் இறைவன் சொல்றது ஆசைய துன்பத்திற்கு காரணம். அப்போ அந்த இடத்துல எப்படி நம்ம என்னை கட்டுப்படுத்துற ஆசைன்னு எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம மனதில் ஒரு ஆசை எழுகிறது. எழும்பொழுது அது அது அந்த ஆசை ஆசை எழுந்த உடனே அதன் மனதில் இருக்கிற ஒரு ஏக்கம், அது கண்டிப்பா நிறைவேறணும், அதுக்கு எனக்கு கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அது இல்லைன்னா என் வாழ்க்கையில் துக்கம். இந்த மாதிரி மனம் சஞ்சலம் அடையும் போது ஒரு ஆசை எழுது, அது எது வேணா இருக்கலாம். அந்த ஆசையினால் என் மனம் சஞ்சலம் அடைகிறது, சோகம் அடைகிறது, துக்கம் அடைகிறது. அந்த ஆசை நிறைவேறாத பொழுது எனக்கு சோகம் துக்கம் இதெல்லாம் வருதுன்ட்டா அது பைண்டிங் டிசையர். மனதில் ஆசை எழுவது பைண்டிங் டிசையர் மனதில் தான் எழப்போகுது, அதில் மாற்றம் கிடையாது. எழுந்ததற்கு அப்புறம் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் என் மனது டிஸ்டர்ப் ஆகுது, ஐ எம் டிஸ்டர்ப்டு பை த டிசையர் அப்படின்னா தட் இஸ் ஷுவர்லி பைண்டிங் டிசையர். நான் பைண்டிங் டிசையருங்கிறது மனதில் ஆசை எழும், ஏன்னா இச்சா சக்தி இறைவன் கொடுத்தது, அதை நம்ம வேண்டான்னு சொல்லல. அது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் ஐ ஆம் நாட் டிஸ்டர்ப்டு. வந்தாலும் சரி வள்ளினாலும் சரி. அப்படிங்கும் போது அந்த ஆசை எங்க போயிருது? நான் பைண்டிங் டிசையர். அந்த நான் பைண்டிங் டிசையர்னால மனிதனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இதத்தான் அவர் என்ன சொல்றாரு? வாஞ்சதி. வாஞ்சத்தினா அவர்கிட்ட எது கிடையாது? அந்த கட்டுப்படுத்துகிற, அவரை கஷ்டப்படுத்துற அந்த ஆசை அவருக்கு யாருக்கு? அந்த அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்தை பெற்றவருக்கு there is no binding desire னு புரிஞ்சுக்கணும். எதுக்குமே ஆசைப்பட மாட்டாருன்னு கிடையாது. இந்திரிய சுகமாக இருந்தாலும் இப்போ ஒரு சுவாமிஜி இருக்காரு, ஒரு உணவு அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் என்றால், இன்னைக்கு காலையில, ஏன்னா அங்க பிக்ஷாம் தேவி பார்வதி, அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன? பிக்ஷாம் தேவி அக்ரஹாரத்துல போவாரு. அக்ரஹாரத்துல ஒரு வீட்டுல முன்னால் நின்று பிக்ஷாம் தேவி பார்வதின்னு சொல்லுவாரு. மாமி கொண்டாந்து போடுறாங்க. இப்போ அதுல எது அந்த விழுந்தாலும், அது அந்த அன்னைக்கு இட்லி விழுகலாம், சப்பாத்தி விழுகலாம், பழைய எது விழுந்தாலும் அதில் ஒரு திருப்தி. மனதுக்குள்ள இது வேணும் அது வேணும், சூடா வேணும், அப்படி வேணும் இப்படி வேணுங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு எது கிடைக்குதோ அதில் திருப்தி. அதுக்கு பேர் என்னது? பசிக்கணும். பசிக்குதுன்னா சாப்பிடணுங்கிற ஆசை கண்டிப்பா வரும். சாப்பிடணும், அதுக்காக அவர் போய் நிக்கிறாரு. பிக்ஷாம் தேவி கேட்கிறாருன்னா பசிக்குது, பசியை ஆத்தணுங்கிற ஒரு டிசையர். தட் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பசிக்கும் போது சாப்பிடணுங்கிற ஆசைப்பட்டா தானே போய் சாப்பிட முடியும். அந்த டிசையர், அது நான் பைண்டிங் டிசையர் எப்போ ஆகுது? எது கிடைக்குதோ ஓகே. இன்னைக்கு நிறைய மாமி வீட்டில் பெரிய விசேஷம், இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க, இட்ஸ் ஓகே. அடுத்த நாள் அதுக்காக அவர் லாங்கிங் பட மாட்டார். நேற்று நல்ல சாப்பாடு, இன்னைக்கு மாமி வீட்டில் வெறும் பழைய சாத்தை ஊத்துறா. இப்படி அந்த கம்பாரிசன் பண்ணி எனக்கு தொடர்ந்து வர வேண்டும், அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் எனக்கு தொடர்ந்து வரணுங்கிற என்ன சொல்ல, அடிக்ஷனுங்கிறது அவருக்கு கிடையாது. அட்ராக்ஷனுங்கிறது கிடையாது. அடிக்ஷன் எதுக்கு? சுகத்திற்கு. அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, அடிக்ஷனும் கிடையாது. அப்படின்னு என்ன? அட்டாச்மெண்ட்டுங்கிறது அது கண்டிப்பா அதோட பந்தப்பட்டு விடுது. அது எனக்கு எப்பவுமே அந்த சாப்பாடு வந்துகிட்டே, நல்ல சூடான நல்ல அசுவையான உணவு வந்துகிட்டே இருக்கணுங்கிறதுலையோ, அல்லது அந்த சுகம் ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, சாப்பிடும் போது ஒரு சுகம், அதுக்கு அடிக்ஷன் ஆகாமல் இருத்தல்னு அர்த்தம்.
சரக்கடை உணவில் அடிக்ஷன் ஆகாம அதுல அட்டாச்மெண்ட் இல்லாம, அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி இல்லாமல் இருக்கிற மனம்தான் இங்க சொல்றது ந வாஞ்சதி. புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன வேர்டு? ந சோச்சதி. ந சோச்சத்தினா அவர் கவலைப்படுவதில்லை. கவலைங்கிறது மானச தாப்பம், ஒரு ஏக்கம், மனதில் வருகிற ஒரு வலி. எதனால வருது அந்த வலி? ஏக்கம். என்ன சோகம்ங்கிறது? என்ன? ஐயோ எனக்கு ஏன் இது கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது. ஒரு பிரச்சனை பிசிக்கலா ஒரு பெயின் வருது, அது போகுது. ஆனா பெயின் வந்தோம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து உடம்பு சரியில்லாம போகுது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நாம எல்லாரும் நல்லா இருக்கமா இருக்குது, நாம தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது ஒரு ராங் நோஷன். என்ன தெரியுங்களா? எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நான் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எல்லா டாட்டா பிர்லா வீட்டுல பிறந்தாலும் அந்த குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் 50% புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அவன் கழிச்சுதான் ஆகணும். அவங்களும் கழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க 50% பாப்பத்தை, நானும் 50% பாப்பத்தை கழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இறைவன் எனக்கு 80% பாப்பத்தை கழின்னு கொடுக்கல, அவங்களை 10% பாப்பத்தை கழின்னு கொடுக்கலை. மனித பிறவி என்றால் 50-50. அவன் எந்த வீட்டுல எப்பேற்பட்ட வீட்டுல பிறந்தாலும், ராஜா வீட்டில் பிறந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், இளவரசனாக இருந்தாலும் 50% பாப்பத்தை அவங்களும் கழிச்சுதான் ஆகணும், நானும் கழிக்கிறேன். அதுதான் அக்செப்டன்ஸ். நிறைய பேத்துக்கு துக்கத்தை அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு காரணம், அந்த சோகமாக மாறுவதற்கு காரணம் நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் த பாப்பம். அது பாப்பத்துடைய விளைவு எப்படி இருக்கும்? துக்கம். துக்கம் வருது அப்படின்னா நான் செஞ்ச பாப்பம் எனக்கு துக்கமா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? உடனே கம்பேர் பண்ணிக்கிறோம். அவங்களாம் நல்லா இருக்கமா இருக்கு, நமக்கு தான் இப்படி ஆயிருச்சு, நமக்கு தான் அடிக்கடி இப்படி வருது, மற்றவங்களாம் நல்லா இருக்க. இது தவறான அறியாமை. ஸோ அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் வரும்போது இப்போ இவர் எங்க போற? இப்ப இந்த ஆத்ம ஞானத்தை, அத்வைத பக்தி அடைந்தவர், அத்வைத ஞானத்துக்குள் வந்தவர் ந சோச்சதி. அவருக்கு அந்த மாதிரி கவலைகள் என்பது, மானச தாப்பம் என்பது அவருக்கு கிடையாது. இதெல்லாம் பலன். அடுத்தது ந துவேஷ்டி. ந துவேஷ்டினா வெறுப்பு. வெறுப்புங்கிறது எப்போ யாருக்கு நமக்கு வெறுப்பு வரும்? இது ஒரு பியூர் சைக்காலஜி. இதெல்லாம் எடுத்தோன்னு நம்ம யாரையும் வெறுக்க முடியாதுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒருத்தரை விரும்புனீங்களோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். ஏன்னா சில நம்ம 10% விரும்புறவங்களும் இருப்பாங்க, 50% விரும்புறவங்களும் இருப்பாங்க, 100% விரும்புறவங்களும் இருப்பாங்க. அவங்க சோர்ஸ் ஆஃப் ஜாயா இல்ல. சோர்ஸ் ஆஃப் ஜாயா இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அவங்கள விரும்புறோம். புரிஞ்சுங்களா? இப்ப 10%, 20% அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்யூனிகேஷன் பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ. அப்புறம் அவங்க யார எந்த பர்சன்ட்டுக்கு விரும்புனீங்களோ அவங்க சோர்ஸ் ஆஃப் ஜாய் இல்லாத போது அந்த பர்சன்ட்டுக்கு அவங்க எனிமி ஆறாங்க, வெறுக்கிறீங்க. அவங்க எனிமி மீன்ஸ் வெறுத்தல். முதல்ல விருப்புங்கிறது என்ன அப்படியே மாறுது. அந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அவரிடமிருந்து வல்ல, அவரிடமிருந்து எனக்கு கஷ்டம் வருது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஜாய் இல்ல, ரெண்டாவது கஷ்டம் வருது. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? வெறுப்பு. இப்போ வெறுப்புங்கிறது இப்ப நீங்க பாருங்க, 10% விரும்பினவங்கள 10% தான் வெறுப்பீங்க. 50% யாரை எந்த விரும்புனீங்களோ அவங்கள 50% வெறுப்பீங்க. 90% யாரை விரும்புனீங்களோ அவங்கள 90% வெறுப்பீர்கள். அந்த வெறுப்பு என்பது மனதில் பிடிச்ச ஒரு வைரஸ். ஸோ நமக்கு நீங்க பாருங்க, சின்னதுலேருந்து ஒரு சின்ன வயதில் ஸ்கூல் கோயிங் ஏஜ்ல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க, அந்த வெறுப்புங்கிற உணர்வுக்கு உண்டான ஆள் மாறிக்கிட்டு இருக்கலாம். இங்கே இப்போ 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒருத்தர் வெறுத்திருப்பீங்க, 10th படிக்கும்போது ஒருத்தர் வெறுத்திருப்பீங்க, காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் வெறுத்திருப்போம், கல்யாணத்துக்கு முன்னால் ஒருத்தர் வெறுத்திருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வெறுத்திருப்போம், நான் 30 வயசுல ஒருத்தர். ஆனால் வெறுப்புங்கிற உள்ள இருந்துக்கிட்டே இருக்குது, ஆல் த நைட்டே இருக்குது, மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வெறுப்பு என்பது யார்கிட்ட கிடையாது. அந்த வெறுப்பு தான் எதற்கு காரணம்? அவங்களுக்கு அது அந்த ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுற ஆள் நாம தான், அவங்க இல்லை. நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க அவங்க பாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நினைச்சு ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுற ஆள் யாரு? நானு. இந்த வெறுப்பு என்பது யார்கிட்ட கிடையாது, இன் டோட்டல் எடுத்துக்கணும். ஏன்னா சாதகன் ஃபர்ஸ்ட் அக்ஞானி, சாதகன் ஞானி, இந்த 3 பேர்த்துலயும் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும் அந்த வெறுப்புங்கிறது எப்படி இருக்கும். எப்படின்னா 3 பேர் அக்ஞானி, இது முயற்சி செய்து பெறக்கூடியவன் சாதகன், ஞானி. இப்போ அக்ஞானிக்கு இந்த வெறுப்புங்கிறது தவறு, நம்ம மனதில் வச்சுக்க கூடாதுன்னு தெரியாத அவர் வெறுத்து அதனால அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சாதக நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன புரியும்? நாம யாரையும் வெறுக்கக்கூடாது, வெறுத்தல் என்பது தவறுங்கிறது புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் முயற்சி செய்வான் அவன், அந்த ப்ராசஸ் வெறுப்பவங்க. அடுத்தது ஞானி, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வெறுப்பிலிருந்து விடுபட முடியும். 100%, 90%, 80%, 70% அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான்
மனதில் இருக்கிற வெறுப்புல இருந்து அவங்க வெளிப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அந்த ட்ரை பண்ணி முயற்சி செய்யறவங்க. அடுத்தது ஞானி, இன் டோட்டல் 100% அவர்னால யாரையும் வெறுக்க முடியாது. எப்படிங்க அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேற இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேறொன்றுன்னு ஒன்று இருந்தா தானே அது வெறுக்கிறக்கு, வேறொன்று இருந்தா தானே அது விரும்புறக்கு. இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேறலன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தவிர்த்து வேறொன்று இருந்தா தானே அதன் மூலியமா எனக்கு சோகம் வரப்போகுது. அதனால அவருக்கு என்ன கிடையாது, சோகம் என்பதும் கிடையாது. என்னை தவிர்த்து வேறொன்று இருந்தா தானே அது மேல ஆசைப்படுறக்கு. ஸோ ந வாஞ்சதி பிகாஸ் ஆஃப் அத்வைத பக்தி. என்னை தவிர்த்து வேறொன்று இருந்தா தானே ஆசைப்படுறக்கு, என்னை தவிர்த்து வேறொன்று இருந்தா தானே அது சோகத்தை கொடுக்க போகுது. என்னை தவிர்த்து வேறொன்று இருந்தா தானே நான் வெறுக்க முடியும். என்னை தவிர்த்து இங்க இருப்பது வேற எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சவருக்கு எப்படி வெறுக்குத லாஜிக்கு, எப்படி வெறுக்க முடியும்? நீங்க ஒருத்தர் வெறுக்கிறீங்கன்னா அவங்க உன்னை தவிர்த்து வேற இருக்கிறாங்க, அதனாலதான் நீங்க வெறுக்கிறீங்க. ஆனா இங்க இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேற அல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் there is no need for என்ன சொல்றது, வெறுப்போ விருப்போ அது வாஞ்சத்தியோ அல்லது சோச்சத்தியோ துவேஷ்டியோ அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ந ரமத்தே, அதாவதுங்க இந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும்போது ஆனந்தம் வரும்போது he will not be carried away புரிஞ்சுக்கணும். ஒரு ஆனந்தத்தை, ஏன்னா புண்ணியம் அவருடைய பிராரப்தம் அவருடைய புண்ணியம் என்ன பண்ணுது, சுகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். யாருக்கு? ஞானிக்கும் சுகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா பிராரப்தம் அழியறது இல்லையே. அந்த பிராரப்தத்தின் பிரகாரம் அவருக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ந ரமத்தேனா, he is not carried away by that. அதில் அவர் அடித்து செல்லப்படுவதும் இல்லை. எது? தனக்கு கிடைத்த சுக அனுபவங்களில் புண்ணிய பாப்ப பிராரப்தத்தின் புண்ணிய பிராரத்தின் பொழுது அவருக்கு சுக அனுபவங்கள் வரும்போது அவர் அதில் அடித்து செல்லப்படுவது இல்லை. அப்படின்னா எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு என்ஜாய்மெண்ட். கண்ட்ரோல்டு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அவருக்குள்ள. எது கிடைக்குதோ அதுல ஓகே, இன்னைக்கு இந்த என்னுடைய புண்ணியம், என்னுடைய பிராரப்த பிரகாரம் என்னுடைய புண்ணியம் எனக்கு இந்த சுகத்தை கொடுத்துருக்குது, ஓகே. என்ன இருக்காது? நோ அட்டாச்மெண்ட், நோ அடிக்ஷன். அதுதான் பாயிண்டிங்க. அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது அவருக்கு என்ன மனதில் வராது? நோ அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா என்னது? என்ன சொல்றது, சுகத்தை கொடுக்கும் விஷயத்தில் பற்று அவருக்கு கிடையாது. புண்ணியத்தின் பிரகாரம் வரும்போது ஒரு சுகத்தை அனுபவிக்கிறார் பாத்தீங்களா, அந்த சுகத்தை கொடுக்கும் விஷயத்தில் அவருக்கு என்ன கிடையாது? பற்று கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? நோ அட்டாச்மெண்ட். அடுத்து என்னது? நோ அடிக்ஷன். அது நோ அடிக்ஷன் எப்படி? அந்த சுகத்திற்கு அடிமையாக மாட்டார். அடிக்ஷன் என்னது? அந்த சுகத்திற்கு அவர் அடிமையாகி விட மாட்டார். இதத்தை என்ன சொல்றது? ந ரமத்தே, எந்த ஒரு சுக அனுபவங்கள் அவருக்குள் ஏற்படும் போதும் அவர் அதில் பற்று கொள்வதோ அதற்கு அடிமையாவதோ கிடையாது. அதைத்தான் இங்கிலீஷ்ல சொல்ல there is no attachment or addiction to that source of joy, pleasure, enjoymentக்கு அவர் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, அடிக்ஷனும் கிடையாது. சுகத்தை கொடுக்கிற விஷயத்தில் பற்றும் கிடையாது, அந்த சுகத்திற்கு அவர் அடிமையாவதும் கிடையாது. ஒரு சுகம் அரைவல் ஆச்சுங்களா வருது, ஓகே. அந்த சுகம் டிபார்ச்சர், ஃப்ளைட் அரைவல் டிபார்ச்சர் மாதிரி அரைவல் சுகம் அரைவல், ஓகே. மனம் எப்படி இருக்கும்? ஓகே. டிபார்ச்சர் அப்பதான் நமக்கு பிரச்சனை. அதுவும் என்னது? அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே. அரைவலுக்கு ஓகே சொல்லுவாரு. அந்த சுகம் அவரை விட்டு செல்லும் பொழுதும் அவர் என்னதான் சொல்லுவாரு? மனதில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஓகே. அந்த ஓகே சொல்ற மனம் தான் ந ரமத்தேன்னு அர்த்தம். அப்ப அது டிபார்ச்சர் ஆகும்போது நீங்க ஓகே சொல்றீங்கன்னா அந்த விஷயத்தில் எனக்கு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, அடிக்ஷனும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு சுகம் உங்களை வரும்போது நீங்க ஓகே எல்லாரும் ஓகே சொல்றீங்க, அதுல நோ டவுட் இன் தட். அது நம்மளை விட்டு போகும்போது டிபார்ச்சர் ஆகும்போது நம்மளை வாட்ச் பண்ணணும். நாம அதுல டிபார்ச்சர் ஆகும்போது நம்ம டிஸ்டர்ப் ஆகிறேன்னா அந்த விஷயத்தில் நமக்கு என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அட்டாச்மெண்ட், அடிக்ஷன் இருக்கு. ஆனா அந்த அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்தில் இங்கு இருப்பதனைத்து என்னை தவிர்த்து வேறல்ல, அந்த இறைவனாகவே நான் இருக்கிறேன், சோ அங்கு இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்லன்னு ஞானத்துக்கு வந்தவருக்கு there is no attachment or addiction. அது என்னது? ந ரமத்தேங்கும் போது while he is enjoying the pleasures. சரிங்களா? ந துவேஷ்டிங்கிறது அந்த துக்கம் வரும்போது அப்படி பார்த்துக்கலாம். அடுத்தது
நோ உற்சாகி. அதை எப்படி பிரிக்கணும்? ந உற்சாகி. அது நோத்சாகி இருக்கு. நோ ந பிளஸ் உ, அங்க என்ன இருக்கிறது? நோத்சாகி. ந உற்சாகி அப்படின்னாங்க. அந்த ஒரு காம, அதாவது இந்திரிய சுகங்களினால் ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்து இப்படி சொல்ற பாத்தீங்களா, அது ஆவறதில்ல. உற்சாகினா ஒரு எந்து ஆயிடுறது. எது? இந்திரிய சுகங்கள். இப்ப கண்ணில் ஒண்ணு பார்க்கும்போது ஒரு எந்து அப்படின்னு என்ன, ஒரு பரபரப்பு, ஒரு பரஸ்பரம், என்ன சொல்றது, ஒரு ஒரு அதை தொடர்ந்து ஒரு ஆவேசம். ஒரு கண்ணில் ஒன்று பார்க்கும்போது அதனால் நம்ம இழுத்து செல்லப்படுறது, காதில் ஒன்று கேட்கும்போது அதனால இழுத்து செல்லப்படுறது, அந்த மாதிரி இல்லாமல் நோ எந்தூசியாஸ்டிக். ஹி இஸ் நாட் எந்தூசியாஸ்டிக் ஃபெலோ அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். எதுக்கு? ந உற்சாகினா அதுல உற்சாகம் அடைவதில்லை. ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது அது தமிழ்ல சொன்னாலும் ஈஸியில உற்சாகம் ஒரு வந்துருச்சு அப்படின்னா அதுல என்ன ஆயிருது? ஒரே உற்சாகமா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னைக்கு கண்ணில் இந்த கண்ணு எனக்கு இந்த விஷயத்தை அனுபவிச்சதுன்னு என்ன ஆயிருது? மனம் உற்சாகம். அது அடைவது இல்லை, எந்தூசியாஸ்டிக் அடைவது இல்லை. அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். எதை? எப்போ? காமிய கர்மங்கள், காமிய விஷயங்கள், இந்திரிய சுகங்கள், காமிய விஷயங்கள் அவரை அடையும் போது மனதளவில் ஒரு உற்சாகத்தை அவர் அடைவது இல்லை. ஐயோ ஆகா வந்துருச்சு, ஓக வந்துருச்சு, அவருக்கு உற்சாகத்தை அடைவது இல்லை. இதுதான் என்னது? இந்த இப்ப இந்த படிக்கிற மாதிரி எத் பிராபிய. அப்ப என்ன புரியணும்? பிராபியன்னா அடைதல். எத்துங்கிறது என்னவா போட்டுக்கணும்? தத்து. தத் பிராபிய அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்தை பிராபிய அடைந்ததற்கு பிறகு கிஞ்சித்து சிறிதளவும், ஏன்னா சாதக கணக்கு கொஞ்சம் பாதிச்சுட்டு இருப்பான். ஸோ சாதகன்றது ஞானி பிரிச்சு காமிக்கிறார். எந்த வேர்டு? கிஞ்சித்துங்கிற வேர்டு சாதகனிடமிருந்து ஞானியை பிரிச்சு காமிக்குது. ஸோ கிஞ்சித்து ஒரு அளவு கூட, ஓ பர்சன்ட் கூட, நாட் 1% கூட, ந வாஞ்சதி ந சோச்சதி ந துவேஷ்டி ந ரமதே ந உற்சாகி பவதி. யாரு பவதி? அந்த அத்வைத பக்தன். பக்தக, ஏன்னா பவதிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். அத்வைத பக்தக, அத்வைத ஞானி, பிரம்ம வித்யாவை அறிந்தவன், ஆத்ம ஞானத்தை பெற்ற அந்த ஞானி பவதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நாரத பக்தி சூத்ராணி படிக்கும்போது கண்டிப்பாக வேதத்தில் அல்லது உபனிஷத்துக்களில் பெரிய உபனிஷத்துக்களையோ அல்லது கீதையிலோ நம்ம என்ன பண்றோம்? கொட்டேஷன் காமிச்சுதான் நாம அந்த பாதையில் போறோம். ஏன்னா ஏன் அதை கொட்டேஷன் காமிக்கிறோம்? இதே நாரத பக்தி சூத்ராணிய துவைத பக்தியில உட்கார்ந்துகிட்டு விளக்கம் எழுதினவங்களும் இருக்கிறார்கள். We should not be washed away by those people's explanations. அதனால இது நாரதர் அத்வைத பக்தியை தான் விளக்குறாருங்கிறதுக்கு கொட்டேஷன் நம்ம காமிச்சு என்ன பண்றோம்? ப்ரூவ் பண்றோம். அப்ப என்ன? இங்க ஒரு கொட்டேஷன் ஈஷாவாஸ்ய உபனிஷத். இப்ப சொன்ன இதே கருத்து உபனிஷத்துக்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. நாரதர் உபனிஷத்துக்களிலிருந்தும் கோட் பண்றாரு, பகவத்கீதையிலிருந்தும் கோட் பண்றாரு. அதாவது இவர் சொன்ன விஷயம் பகவத்கீதையில் இருக்குன்னு எடுத்துக்கலாம், உபனிஷத்துக்களிலும் ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் இப்ப நாரதர் சொன்ன கருத்துக்கள் இடம் பெறுகிறது. அப்ப நாரதர் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு? நாரத பக்தி சூத்ராணி உபனிஷத்துக்களை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதுதான் கீதையில நாம பாக்குறோம். அப்படிங்கறக்காக நம்ம கொட்டேஷன் பார்ப்போம். அது உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க பகவத்கீதை படிக்க இது இடம் அங்க எங்க லிங்க் ஆகுதுன்னு இது எங்க சுவாமிஜி சொல்லுவார். இப்போ ஒன்று நடத்திட்டா அப்படின்னா இந்த கருத்துக்கள் எங்கெங்க இது ஹோம்ஒர்க்கா கொடுப்பார், ப்ராஜெக்ட் மாதிரி கொடுப்பாரு. ஒரு கருத்து நடத்திட்டு அது பகவத்கீதையில எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அந்த கருத்து பகவத்கீதையில பல இடத்துல வரும். அப்ப என்ன ஆகுனா திருப்பி நம்ம பகவத்கீதையோட மீனிங்க பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு அந்த அவர் சொல்லும் போது இவருக்கு வேற வேலை இல்லைங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே சலிச்சுக்குவாங்க, இது என்னது ஒரு ஒர்க் கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாரு, கிளாஸுக்கு வரதே பெரிய விஷயம், இதுல வேற ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அந்த செஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல் விஷனே மாறுச்சு. அதாவது ஒரு கருத்து சொன்னோன்னே இது இந்த உபனிஷத்துல வருது, இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகத்துல வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிற திறமையை வளர்த்தி கொள்ள முடியும். ஒரு வேர்டு சொன்னோன்ன அதே வேர்டு நேத்து அப்படிதான் தேடணும். சோ காமயத்த எங்க வருது? தைத்திரிய உபனிஷத்துல வருது. எங்க வருது? சிருஷ்டி கிரமத்துல. ஏன்னா அது அப்படி அவர் ஆசைப்பட்டார். இந்த மாதிரி
தேடுறது. அந்த வேர்டு ஞாபகம் வந்தோன்னா அது எங்கெங்க அதே அர்த்தம். சோ காமயத்தங்கிறது தைத்திரிய உபனிஷத்துல ஒரு வேர்டு. அப்படி எடுத்தோம்னா அது எங்கெங்க அந்த வார்த்தைகள் வருதுங்கிறது ஒரு ஹை லெவல் ஆஃப் இது வந்துங்க. இதுல ஒரு ஆசை இருக்கிறவங்க பண்ணி பார்க்கலாம், இல்லாதவங்க விட்டுருங்க. ஏன்னா கிளாஸுக்கு வரதே பெரிய விஷயங்கிறவங்க இந்த இதுக்குள்ள போகவே முடியாது. அவங்க அந்த லௌகீக விஷயத்தில் அதிகமான அட்டாச்மெண்ட் ஆனவங்களை இதெல்லாம் சிந்திக்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது, விட்டுருங்க. கிளாஸை கேட்டு கிளாஸ்ல என்ன இருக்குதோ புரிஞ்சுக்குங்க. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா சொல்ல வேண்டியது ஒரு கூடிய கடமை, நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒன்று படிக்கிறீங்க நாரத சூத்ராணிங்கிறது, ஏன்னா நீங்க பகவத்கீதையும் படிக்கிறீங்க, உத்தவ கீதையும் படிக்கிறீங்க, கட்டோபனிஷத்தும் படிக்கிறீங்க, இதுல பாஷ்யம் படிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கருத்து படிக்கிறோம்னா இது வரைக்கும் படிச்சதுல படிக்காது வேண்டாம், இது வரைக்கும் படிச்சதுல இந்த கருத்து எங்கெங்க வந்ததுன்னு சிந்திக்கிறதுக்கு பாத்தீங்களா, ரியலி கிரேட். அது உங்களுடைய விஷனையே அப்படியே பிராடா பண்ணி விடும். முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்ப நாங்க இது எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூத்திரம் படிச்சிட்டோம். இப்போ அது ரிலேட் ஆனது எங்கெங்க இருக்குது. ஈஷாவாசி உபனிஷத் படிச்சவங்க சொல்ல முடியாது, ஏன்னா படிச்சவங்க 2-3 பேர் இருக்காங்க. அது ஈஷாவாசியத்தில் இருக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். அங்க என்ன தெரியுங்களா இருக்கும், தத்ரகோமோ கடைசி ஈஷாவாசியம் முடியும் போது கடைசி பேரா எடுத்து பாருங்க. தத்ரகோமோக கஷ்டோக ஏகத்துவம் அனுபஷ்யதக அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்ல சொல்றேன். எங்கெங்கு ஒரு ஏக்க தத்துவத்தை, எங்கெங்கு ஒருவன் அதாவது இறைவனை காண்பவனுக்கு, ஏக்க தத்துவத்தை காண்பவனுக்கு மோகம் எங்கே சோகம் எங்கே. இதே கருத்து, இதே சோகம் மோகம், இந்த வேர்டு எங்க இடம் பெற்றிருக்கு, ஈஷாவாசி உபனிஷத்து கடைசி. ஈஷாவாசி உபனிஷத்து தாங்க உள்ளதுலேயே சின்ன உபனிஷத்து, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் வேர்டு சொன்னோன்னே. அதுல கடைசி பேரா எடுத்து பாருங்க, ஏன்னா ஸ்டாண்ட் பண்ணவங்களும் பண்ணிருங்களும் தேடி பாருங்க. அந்த இடத்துல என்ன வரும், தத்ர கோ மோக கஷோக. அங்க என்ன வருது, அந்த இறைவனை அத்வைத பக்திக்கு வந்த அத்வைத ஞானத்தை இறைவனை காண்பவனுக்கு அறிந்தவனுக்கு மோகம் எங்கே சோகம் அப்படிதான் கேட்கறதுக்கு. சோகம் எப்படி அந்த இது முடியும், தத்ர மோக தத்ர சோக. இது கொட்டேஷன் ஃப்ரம் ஈஷாவாசிய உபனிஷத்து. இப்போ துவேஷ்டி அப்படிங்கிறது நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நீங்க படிச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். வாட் யூ மீன் பை துவேஷ்டி, துக்க அனுஷயி துவேஷஹா, இந்த மாதிரி கனெக்ட் பண்றது. இப்ப துவேஷ்டின்னு ஒரு வார்த்தை படிச்சோம்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல வெறுப்பை பத்தி பதஞ்சலி என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாரு அதை பத்தி ஒரு இது பண்ணி, இது பேர் தான் ப்ராஜெக்ட் பண்றதுன்னு பேரு. ஒன்ன படிச்சா அது எங்கெங்க வருது, பதஞ்சலி யோக சூத்திரம் எல்லாரும் நீங்க படிச்சிருக்கலாம், கொஞ்சம் பேர்த்த தவிர மெயினா படிச்சிருக்கீங்க. டக்குன்னு அந்த துவேஷ்டிக்கு அவர் கொடுக்கிற டெஃபினிஷன் என்ன, துக்க அனுசயி துவேஷஹா, துக்கத்தின் அனுபவம் ஏற்பட்டு குறைந்த பிறகு அதனால் மனதில் எஞ்சிருக்கும் ஒரு வெறுப்பு. துக்க அனுசயி துவேஷஹ, துக்கத்தை தொடர்ந்து வருவது துவேஷஹ. சுக அனுசயி ராகஹ. அங்க வரும் டெஃபினிஷன்ஸ்ல அப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க, முடியாதவங்க விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணி காமிச்சேன், ஓகேங்களா. அடுத்தது இதே கருத்து வேற எங்க வருது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம். அனபேக்ஷக சுசிதக்ஷக உதாசீனக கதவ்யதக சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தக சமே பிரியக. 12வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாரு, ஆசையற்ற தூய திறமைசாலியான பற்றற்ற பயமில்லாத எல்லா விதத்திலும் தன்முனைப்புடன் செயல்புரிவதை விட்ட, ஈகோவுடன் செயல்படுவது, அகங்காரத்தை விட்டு செயல்புரிதல். சர்வ ரம்ப பரித்யாகி, சர்வாரம்ப பரித்யாகி, தனக்கு அது என்ன சொல்லுது, அகங்காரத்தை விட்டு செயல் புரிவதை விட்ட அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். அகங்காரத்தை விட்டு எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவன் இச்சமே பிரியக. அந்த பிரியகங்கிறத 12வது அத்தியாயத்தில் தொடர்ந்து வரும். ஸோ அந்த இடத்துல 16வது ஸ்லோகம் நினைக்கிறாமா, 12:16 அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, எனது பக்தன் யாரு, அத்வைத பக்திக்கு வந்தவன், அகங்காரத்தை விட்டவன், எனக்கு பிடித்தமானவன்.
யார் சொல்றா? இறைவன் ஈஸ்வர தத்துவ கிருஷ்ணராக இருந்து பேசுவது. அவர் எனக்கு ஞானிமே பிரியா. அதே அர்த்தம் தான், ஸ்லோகம் மட்டும் வேற நான் கொடுத்தேன். 12.16. இந்த மாதிரி நீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சூத்திரத்துக்கு நான் இந்த மாதிரி பண்ணினேன். இந்த மாதிரி எல்லா சூத்திரத்துக்கும் நாம ஓரளவு 1-2 நான் கொடுப்பேன். முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களா சிந்திச்சு இந்த கருத்து வேற எங்க வருது அப்படிங்கிறத சிந்திச்சு எழுதி வச்சுக்கலாம். தவறு அது உங்களுடைய விஷனை, கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்தும். இது எங்க சுவாமிஜி சொல்லி கொடுத்த டெக்னிக். அடுத்தது 6வது சூத்திரம், யஜ்ஞாத்வா. அங்க பிராப்பியங்கிற வேர்டு இப்ப ரீப்ளேஸ் பை ஞாத்வா. அடைதல் என்பதும் அறிதல் என்பதும் ஒன்றே. இறைவனை அடைதல் பிராப்பிய. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க திங்க் பண்ணி பாருங்க. எத்து இந்த இடத்துல எஜ்ஜியா வந்தது, ஜா வந்து ஞா வந்ததுனால அது எஜ்ஜு வருது. ஸோ இங்க என்ன பிரிச்சுக்கலாம்? எத்து ஞாத்வா, எதை அறிந்ததற்கு பிறகு. அப்படிங்கும் போதே இப்ப நீங்க அதுல ஒரு சூத்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சுக்கணும். எத்துங்கிறது என்னது? தத்து. ஞாத்வா. அப்ப தத்துங்கிறது எதை? இப்ப நம்ம சூத்திரத்தில் 1/1 இதுக்கு போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி தத்துங்கிறது எதை கனெக்ட் பண்ண தெரியணும்? அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். ஞாத்வா, அதை அறிந்த பிறகு மத்தக பவதி, ஸ்தப்தோ பவதி, ஆத்மாராமோ பவதி. சோ போன ஸ்லோகத்தில் இருந்த கண்டினியூஷன். எதை அங்க ஒரே வேர்டு மட்டும் மாத்தினாரு. எத்து பிராப்பிய, இங்க எத்து ஞாத்வா. எந்த அத்வைத பக்தியை அறிந்த, அந்த அத்வைத பக்தியை அடைந்ததற்கு பிறகு அவன் எப்படி இருக்கானாமா? மத்தோ பவதி. அது மத்தோங்கிறது பாவறதுனால எப்படி மாத்திக்கணும்? மத்தக பவதி. ஸ்தப்தோனா விசர்க அங்க ஓ இருக்குது. ஸ்தப்தோ பவதி. ஆத்மராமோங்கிறது எப்படி பிரிச்சுக்கணும்? ஆத்மராமோக பவதி. ஃபர்ஸ்ட் சூத்திரத்தை படிக்கிறேன், அப்புறம் அன்வயம் பண்ணி படிக்கிறேன். யஜ்ஞாத்வா மத்தோ பவதி, ஸ்தப்தோ பவதி, ஆத்மராமோ பவதி. அதை அன்வயம் பண்ணி கிராமராட்டிக்கல், ஏன்னா இது சமஸ்கிருத கிராமர் தெரிஞ்சா மட்டும்தான் பிரிச்சு படிக்க முடியும். அன்வயம் பண்றதுன்னு பேரு. அப்ப விசர்க்கங்கள் அங்க ஓவா மாறி இருக்குது. அந்த சந்தி ரூல் அப்ளை பண்ணி எப்படி பண்றோம்? அந்த இடத்துல எத்துங்கிற வேர்டு அது ஒரு சந்தி, அந்த ஞா வரதுனால எஜ்ஜு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கணும்? எத்து ஞாத்வா மத்தக பவதி. அந்த விசர்க்கம் என்ன ஆயிடுச்சு? அங்க ஓ ஆயிடுச்சு. மத்தக பவதி, ஸ்தப்தஹ பவதி, ஆத்மராமஹ பவதி. ஃபர்ஸ்ட் சாம்ஸ்கிருத வச்சு முதல்ல அன்வயம் பண்ணிக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியும். சரிங்களா? இப்ப என்னது? அதே தான். அந்த அத்வைத ஞானத்தை அடைந்ததனுடைய பலன் என்னன்னு சொல்றாரு. ஏங்க ஞானத்தை பத்தி கொடுப்பதற்கு முன்னால எதற்கு பலனை பத்தி இவ்வளவு சொல்றாங்க? ஞானத்தை கொடுக்க வேண்டியதான, அது பலன் வரும்போது வரட்டும், அப்படி அல்ல. பலனை பற்றி சொல்லும் போதுதான் படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்பவுமே ஒரு கர்மத்தை செய்யறோம் அப்படின்னா, சமைக்கிறீங்க அப்படின்னா பலனுக்காக தான் சமைக்கிறோம். எது பலன்? பசிக்கும் 8 மணிக்கு பசிக்கும், சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்றோம்? சமையல். சோ அதனுடைய பலனுக்கு எந்த மனிதனும் ஒரு ஸ்லோகமே இருக்குது. ஒரு மூடன் கூட கர்ம பலன் எதிர்பாராமல் என்ன பண்ண மாட்டான்? கர்மத்தை செய்ய மாட்டான். அப்படி இருக்கும்போது சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்த நாம் கர்ம பலன் எதிர்பாராமையா கர்மத்தை செஞ்சிருவோம். வகுப்புகள், வேதாந்த வகுப்புகள் வர்றது அப்படின்னா அதனுடைய பலன் என்ன? அப்பதான் உங்களுக்கு என்ன வரும்? இந்த வேதாந்த வகுப்புகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட், நாம கத்துக்கணும், இதை அடையணும். அதுக்காகத்தான் எடுத்தவுடன் எதை ஞானத்தை பற்றி விளக்குவதற்கு முன்னாலே நாரத பக்தி சூத்திரத்தில் எது கொடுத்துட்டாரு அவரு? பலன் சொல்ல. அப்படி புரிஞ்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் என்னப்பா பலன் பலன் அப்படி அல்ல. எதை அறிந்ததற்கு பிறகு ஃபர்ஸ்ட் வேர்டு ஞாத்வான. இந்த இடத்துல அதை எப்படி பிடிக்கும்? எஜ் ஞாத்வாக்கு எப்படி மீனிங் எழுதுவீங்க? அந்த அத்வைத பக்தியை, ஞானத்தை அறிந்ததற்கு பிறகு, அந்த ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அவன் எப்படி இருக்கானாமா? ஃபர்ஸ்ட் மத்தக பவதி. மத்தக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா போதை மீனிங். அது டிக்ஷனரி மீனிங் எடுத்து பாத்தீங்கன்னா போதைன்னு அர்த்தம். அந்த ஆல்கஹால் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற நிலைக்கு பேரு போதை. அது அந்த அர்த்தம் தான் டைரக்ட் டிக்ஷனரி மீனிங். ஆனா இங்க நாம எடுத்துக்கணும், அதாவது
வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாகிறது. பியூர்லி என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீம்லி he will be happy. அதுதான் மத்தக பவதி. எப்படி இருப்பார் ஞானத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாரு? மத்தக பவத்தினா போதையில் இருப்பாருன்னு எடுத்துக்க கொள்ளக்கூடாது. எக்ஸ்ட்ரீம்லி he will enjoy the happiness of life. சந்தோஷத்தை அப்பதான் எக்ஸ்ட்ரீம்லி he will be happy. எது? இந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி he will be happy. வாழ்க்கை அர்த்தமுள்ளது ஆகிறது. லைஃப் இஸ் மீனிங்ஃபுல். எதுக்காக நம்ம பிறந்தோம், எதற்காக வாழ்ந்தோம், எதை அடைந்தோம், அடைய வேண்டியதை என்ன பண்ணிட்டான் அந்த ஞானி? அடைந்தும் விட்டார். யோசனை பாருங்க, எதற்காக பிறந்தோம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல கொட்டேஷன் கொடுக்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் திரயமே தத்து. எது? துர்லபம் திரயமே தத்து. கொட்டேஷனை சொல்றேன். துர்லபம் திரயமே தத்து. 3 விஷயங்களை அடைவது துர்லபம், ரொம்ப ரேர். எது? மனுஷத்துவம். 83-84 கோடி ஸ்பீஷியஸ் இருக்குங்க. அதுல மனித சரீரம் கிடைச்சதுங்கிறது ரொம்ப துர்லபம். மனுஷத்துவம் கிடைத்தது எது வேணா பிறந்திருக்கலாம் இல்லையா? இப்ப நமக்கு மனித சரீரம் கிடைச்சிருக்கிற 84,000 ஸ்பீஷியஸ்ல நமக்கு இப்ப இருக்கிற அந்த மனித சரீரங்கிறது ஒண்ணு. அந்த மாதிரி 84,000 வகையான சரீரம் இருக்கு. அதுல இந்த ஜென்மத்தில் நமக்கு மனித சரீரம் கிடைச்சிருக்கு பாருங்க, துர்லபம், வெரி ரேர் கிடைச்சிச்சா. அதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னது. அடுத்தது தெரியுங்களா? ரேரு மனுஷத்துவம் கிடைச்சிருச்சு. அடுத்தது முமுக்ஷுத்துவம். இந்த சம்சாரத்தில் நான் மாட்டிட்டு இருக்கிறேன், அதிலிருந்து நான் விடுபட வேண்டும்னு வருகிற ஒரு மோக்து மிச்சுகு முமுக்ஷுத்துவம். வேதாந்தத்தை படிச்சு நான் சம்சாரத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிற ஒரு நினைப்பு வருது பாருங்க. வேதாந்த வகுப்புகளுக்குள்ள வரணும்னு. ஏன்னா எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்துல பிறந்துட்டாங்க. அது அரிது அரிதே கிடைச்சு வந்துட்டாங்க. மனிதர்கள் எல்லாரும் வேதாந்த வகுப்புகளுக்கு வரது இல்லையே. சோ அந்த படிக்கணுங்கிற அந்த ஆசை வருவது, அந்த அந்த ஆசை மனதுக்குள் வருவதே அரிது. விவேக சூடாமணியில சங்கராச்சாரிய சொன்ன கருத்து இது. துர்லபம் திரயமே தத்து. ஃபர்ஸ்ட் மனுஷத்துவம், 2வது முமுக்ஷுத்துவம். சரி, அது ஆசை வந்துருச்சு. எது? என்னன்னு? மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை வந்துருச்சு. மோட்சம்ங்கிற வந்தோடனே என்ன தெரியுங்களா நடக்குது? many people cannot find out the correct definition of மோட்சம். உள்ள மோட்சத்தை பெறணுங்கிற ஆசை வந்திருக்குங்க. ஆனா வாட் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் மோட்சம் தெரியணுமா இல்லையா? அதுக்கு சிக்கிறவங்க இன்னொரு வாட் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் மோட்சம். ஏன்? there are so many wrong definition of மோட்சம் in this world. என்ன? வைகுண்டம் போனா மோட்சம், சிவகலாயம் போனா மோட்சம். ஒரு குரூப் அப்படி சொல்றாங்க இல்லையா? பிரம்மலோகம் போனா மோட்சம், சொர்க்கத்துக்கு போனா மோட்சம், கோலோகம் போனா மோட்சம், அங்க பிருந்தாவன் போனா மோட்சம், அங்க கிருஷ்ணரோட லாலாசி என்ன சொல்லுவாங்க, டான்ஸ், அது மோட்சம், ராசலீலான்னு என்ன சொல்லுவாங்க, அது மோட்சம். அப்புறம் சில பேர் குண்டலி கீழே அதுவாட்டு தூங்கிட்டு இருக்கிறத மேல எழுப்பி விட்டா மோட்சம். குண்டலி சக்தியை மேல எழுப்பு, மூலாதார அந்த சக்தி மண்டலங்களை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சக்தியை எழுப்புறதுங்கிறது மோட்சம். இதுக்குள்ள மாட்டிக்காம எதுக்குள்ள? வைகுண்டம் போறது. ராங் டெஃபினிஷன் ஆஃப் மோட்சம் கொடுக்கறவங்கிட்ட போய் மாட்டாம. எது ராங் டெஃபினிஷன் மோட்சத்துக்கு? வைகுண்டம் போறது, கைலாயம் போறது, பிரம்மலோகம் போறது, சொர்க்கம் போறது, கோலோகம் போறது, அங்க போய் கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடுறது, குண்டலிய மேலே இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. அது எண்ட்லெஸ் ப்ராசஸ். நான் அதோட நிறுத்திக்கிறேன். இதுதான் மோட்சம்னு சொல்லி கொடுக்கறவங்கிட்ட போய் மாட்டாமல் என்ன வந்துருச்சு? மனுஷத்துவம் வெறியார் வந்துருச்சு, முமுட்சுத்துவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா எங்க போய் மாட்டிருக்காங்க? மத்த ராங் டெஃபினிஷன் கொடுக்கறவங்கிட்ட போய் மாட்டாம கரெக்டா டெஃபினிஷன் கொடுத்து அத்வைத ஆச்சாரியிடம் சிக்கிறதுங்கிறது வெரி வெரி ரேர். அது அடுத்து என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் மனுஷத்துவம் ரேர், மூக்ஷுத்துவம் துர்லபம், மகாபுருஷ சம்ஸ்ரய. கரெக்டான டெஃபினிஷன் ஆஃப் மோக்ஷம் சொல்லி கொடுக்கிற அந்த மகாபுருஷ குருவிடம் வருவதுங்கிறது ஆச்சரியம். அது அவங்க செஞ்ச புண்ணியம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதுல மாட்டாம மகாபுருஷ சம்ஸ்ரய. யார் மகாபுருஷ?
மோட்சத்துக்கு கரெக்டான டெஃபினிஷன் கொடுத்து கரெக்டான பாதையில் அழைத்து செல்லுகிற குருவியிடம் வந்து அமர்வது என்பது அகோ. அகோங்கிற வேர்டு எங்க வரும்? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு 4 பேர் படிச்சிருப்பீங்க. ஏன்னா பதஞ்சலி இல்லை, இவரு பஞ்சதசி வித்யாரண்ய முனி. அவர் பார்த்தீங்கன்னா யாரு? பஞ்சதசின்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு. வித்யாரண்ய முனி அவர் வந்து காஞ்சி இந்த பீடத்துல சிங்கேரி மடத்துல ஜெகத்குருவா இருந்தவர். நிறைய டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு. ஒரு ஞானி அவர், வித்யாரண்ய முனி. அவர் எழுதுனது தான் நம்ம ஃபியூச்சர்ல படிக்க போறோம், பஞ்சதசி. அதுல அவர் சொல்லுவாரு, அகோ. அகோ அப்படி மீன்ஸ்னா கிரேட்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அகோ, சமஸ்கிருதத்துல அகோ அப்படின்னா கிரேட்னு அர்த்தம். அதுல அவர் என்ன சொல்லுவாரு? அகோ பகவான், அகோ குரு. கடவுள் ஃபர்ஸ்ட் அகோங்கிற வேர்டை போட்டு அந்த வேர்டு மட்டும் மாத்திட்டு வர. அகோ பகவான், என்ன கிரேட் பகவான். அகோ குரு, அகோ ஞானம், அகோ மோக்ஷம். இதெல்லாம் என்ன பாரு அவரு? அகோ, அவ்வளவுதான். ஒரு ஸ்லோகமே முடிச்சுட்டு வர்றவர். அந்த அகோங்கிறது அவ்வளவு கிரேட். அகோ பகவான், அகோ குரு, அகோ ஞானம். ஏன்னா குரு கிடைச்சிடலாம், அதுக்கப்புறம் ஞானத்தை பெறுதல் இருக்குதே. அகோ வெரி கிரேட். முதல்ல பகவான் கிரேட், அதுக்கு மேல கிரேட்டஸ்ட் திங் இந்த உலகத்தை கிடையாது. அதனால என்ன பண்ணிடுவாரு? அகோ பகவான். தி கிரேட்டஸ்ட் திங் இந்த வேர்ல்ட் என்னது? பகவான். அடுத்து என்ன பாரு? அகோ குரு. அந்த குரு கிடைக்கிறது பாத்தீங்களா, அந்த குரு அது ரொம்ப கிரேட். சரி, குரு கிடைச்சிட்டாரு, போய் உட்கார்ந்தாச்சு. அந்த ஞானத்தை பெறுதல் இருக்குதே, அகோ ஞானம். ஞானத்தை பெறுதல் என்பது கிரேட். சரி, ஞானத்தை பெற்றுட்டோம், ஞான நிஷ்டைக்கு வர்றது என்னது? மோட்சம். அதனால அடுத்த வேர்டு என்ன பண்ணுவாரு? மோட்சம். அகோ மோட்சம், அகோ மோட்சம். சோ இதெல்லாம் எது எங்க வருது? வித்யாரண்ய முனி பஞ்சதசியில கொடுக்கிற ஒரு கொட்டேஷன். சோ இவ்வளவு பெரிய விஷயத்துக்குள் நாம வந்து கரெக்டான டெஃபினிஷன் கொடுக்கிற ஒரு குரு கிட்ட வர்றதுங்கிறது நம்புற. அதனால அவர் என்ன சொல்றாரு? அப்படி அடைந்தவன் மத்தக பவதி. சோ எதோட நம்ம கனெக்ட் பண்றோம்? அவன் தான் எதை என்ஜாய் பண்ண முடியும்? மத்தக. he will be the happiest man in this world. man or woman, he will be the. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கரெக்ட் டெஃபினிஷன் கொடுக்கிற குரு பரம்பரையில் வந்து படிச்சு ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்குள்ள வர்றது அஹோ 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 வெரி கிரேட். அவங்கதான் என்ன பிகம் பவதி மத்தகா பவதி. அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளது ஆகுது. மற்றவங்க எல்லாங்க மகதி வினஷ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வந்திருக்குன்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. மகதி வினஷ்டி இதே சாஸ்திரமே சொல்லு. மகதி மற்றவங்களாம் என்னது? பெரிய. மகத்தினா பெருசு, வினஷ்டின்னு என்னது? வேஸ்ட், நாசம். மற்றவங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் மகத்தி. ஏன்னா அது துர்லபம். எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த லைஃப் அவங்க அதுக்கு யூஸ் பண்ணலிங் போது மகத்தி வினஷ்டி. மகத்தி வினஷ்டி இஸ் த வேர்ட் ஆஃப் பகவான் ஃப்ரம் த உபனிஷத், நாட் ஃப்ரம் மீ. மகத்தி வினஷ்டி. இதை இத்தனை துர்லபத்தை பெற்றுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா மகத்தி வினஷ்டி. அது என்ன சொல்றது? இன்டெஃபினட் லாஸ். மகத்தி வினஷ்டின்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல மாத்திரீங்கன்னா இட் இஸ் இன்டெஃபினட் லாஸ். நாம வந்து ஒரு 10 ரூபாய் தொலைச்சிட்டு கிரேட் லாஸ், ஒரு பிசினஸ்ல 1 கோடி தொலைச்சிட்டு கிரேட் லாஸ், வீட்டுல இருக்கவங்க ஒருத்தர் தொலைச்சிட்டு கிரேட் லாஸ் நினைக்கிறோம். சாஸ்திராதில லாஸ்ன்னு சொல்றது இல்லை, ஏன்னா அதெல்லாம் லாஸ் ஆகக்கூடிய இடம். நீ இந்த மனித சரீரத்தை எடுத்துட்டு இந்த ஞானத்தை பெறாமல் அடுத்த சரீரத்துக்கு நீ போனீனா இட் இஸ் இன்டெஃபினட் லாஸ். இன்டெஃபினட் லாஸ் என்ன? சரி செய்ய முடியாத பேரிழப்பு. இந்த ஞானத்தை பெறாமல் இந்த சரீரத்தை விட்டு போனீங்கன்னா இது ஒரு பேரிழப்பு. இதெல்லாம் சாஸ்திரங்கள் கொடுக்குற கொட்டேஷனை கொடுத்துட்டு வரேன். ஸோ அவங்க தான். அதனாலதான் என்ன சொல்ற? இந்த மத்தக பவதி வச்சுக்கலாம். அடுத்தது 84 lakh ஸ்பீஷிஸ். மொத்தம் எத்தனை ஸ்பீஷிஸ் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது? 84 lakhs. நான் 84 சொல்லிட்டு நினைக்கிறேன். 84 lakhs. ஓகே. அடுத்தது எக்ஸ்ட்ரீம்லி அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகுது. he will be the happiest man in this world. அதுதான் அர்த்தம், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ. அடுத்தது ஸ்தப்தஹ. ஸ்தப்தஹ பவதி அப்படின்னாங்க இட் இஸ் a great wonderன்னு அர்த்தம். ஒண்டர் ஸ்ட்ரக்னு சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒண்டர். இட்ஸ் a great wonder. எது? இந்த உறுதியான. ஸ்தப்தம் அப்படின்னா டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா உறுதி, திடம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உறுதியான திடமான இருப்பான் அப்படிங்கிறது டிக்ஷனரி மீனிங்.
ஆனா இங்க நாம அவர் நாரதர் சொல்றது எந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன்பிலீவபிள், இட் இஸ் ஒண்டர் ஸ்ட்ரக். ஏன் இது ஒரு ஒண்டர்? இந்த நிலைக்கு வருவது எது? மத்தக பவத், இந்த ஞானத்தை பெறுவது என்பது ஒரு ஒண்டர்ங்கிறார், ஆச்சரியம். பகவத்கீதையில வருது, கட்டோபனிஷத்துல வருது, ஸ்லோகங்கள் ஞாபகம் வருதா? ஆச்சரியவித்து, அது கட்டோபனிஷத்துல வருது. அதே வேர்டு பகவத்கீதையில வரும். இப்போ இந்த இது நான் கொட்டேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதே வேர்டு எங்க வருது? 2வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம், அதுல வரும் இதேதான், ஒண்டர் ஸ்ட்ரக். இந்த மாதிரி ஞானத்தை பெறுவதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனமன்யஹ சுனோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். யார் சொல்றது? பகவான் கிருஷ்ணர். அதேதான், அந்த அர்த்தம் தான் இங்க வருது, ஸ்தப்தஹ பவதி. ஏன் இது ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இட்ஸ் 3 வேதாந்தத்துல 3 காம்பனன்ட் of component of 3 components of Vedanta. என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கருத்துக்கள் சொல்லப்படுகிற வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற 3 கருத்துக்கள் என்ன சொல்றோம்? காம்பனன்ட் சொல்லுவோம். வாட் ஆர் தி 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேதாந்தான்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னால் வேதாந்தத்தில் நாம புரிந்து கொள்ள விஷயம் 3. அது 3 காம்பனன்ட்ஸ். வேதாந்தத்தில் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் 3. அதுதான் ஒண்டர் ஸ்ட்ரக். எது? அது அறிந்து கொள்வது ஆச்சரியம், இட்ஸ் ஒண்டர். அதனாலதான் ஸ்லோகம் சொல்றாரு, ஆச்சரியவத்து பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ. அப்போ அது ஏன் ஒண்டர்? வேதாந்தம் சொல்ற விஷயம் ஏன் ஒண்டர் ஸ்ட்ரக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நான் புரிஞ்சுக்கிறது 3 விஷயங்கள் புரிஞ்சுக்கிறோம். 3மே ஒண்டர். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வேதத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்? தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க வேற மாதிரி விஷயம் மாத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கண்ணுக்கு முன்னால சாலிடா கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை சாஸ்திரம் என்னன்னு சொல்லும்? மித்யா, அன்ரியல். இத புரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா இல்லையா? ஏன் ஆச்சரியம் நான் விளக்கிட்டு இருக்கிறேன். வேதாந்தத்துல நாம் புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம், முதல் விஷயமே கஷ்டம். ஏன்? கண்ணுக்கு முன்னால நாம எது சத்தியம் ரியல்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்? அன்ரியல், மித்யா, வெறும் தோற்றத்துக்கும் காட்சிக்கு மட்டும்தான் இருக்குது, இது சத்தியம் கிடையாது. ஒன்றா இல்லையா? ஆச்சரியமா இல்லையா? புரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா இல்லையா? கண்டிப்பா, டெஃபினட். இது ஒண்ணா. 2வது விஷயம், கண்ணுக்கு தெரியாத, இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயமான பிரம்மம் சத்தியம்னு சொல்றது. இட்ஸ் a second wonder to understand. இத ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறானா, இட் இஸ் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் விஷயம், கண்ணுக்கு தெரிகிற திடமான கஷ்ட நஷ்டங்களை என்ன சொல்றது? குளோரி ஆஃப் ஜகத்தை என்ன சொல்றது? மித்யா. ஃபர்ஸ்ட் அடி. அது நீ பார்த்துட்டு இருக்கிற உலகம் மித்யான்னு புரிஞ்சுக்கணும். 2வது ஒண்டர் ஸ்ட்ரக் என்னது? கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரம்ம தத்துவம் இருக்கு. இந்திரியா கோச்சரம் சொல்லுவோம். கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, நாக்குக்கு எதுவும் எட்டாத ஒரு விஷயத்தை புடிச்சு வச்சு பிரம்மம் சொல்லி அதுதான் என்னன்னு வேற புரிஞ்சுக்கணும்? சத்தியம். ஒன்றா இல்லையா? இட்ஸ் a great wonder. இதை புரிஞ்சுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ஓகே. அதை விட 3வது ஒண்டர் ஸ்ட்ரக் என்ன தெரியுங்களா? வேதாந்தத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது வேற சொல்லிட்டு சாஸ்திரம் என்ன தெரியுமா பண்ணும்? நான் சேலஞ்ச் பண்றேன், யாராவது என்னை நெகேட் பண்ணுன்னு கேட்கும். என்னன்னு? ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யாங்கிற ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் உபனிஷத். இது நான் சொல்ல. பிரம்மம் சத்தியம், ஜெகத் என்னது? மித்யா. கேன் எனிபடி சேலஞ்ச் மீன் வேற கேட்கும். அது ஆச்சரியம் ஆச்சுங்களா? இது 2 காம்பனன்ட் ஆச்சா. 3வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை 2 கூட எப்படியாவது உருண்டு பெரண்டு புரிஞ்சுக்கலாம். 3வது ஒன்று சொல்லு பாருங்க, யூ ஆர் ஆனந்த புருஷக. என்ன சொல்லும்? யூ ஆர் ஆனந்த புருஷ, ஆனந்த ஸ்வரூபக. ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றது சாஸ்திரம்? யூ ஆர் ஆனந்த ஸ்வரூபக.
ஆனா வாழ்க்கையில் நமக்கு எப்படி தெரியுது? பிச்சு படங்கள், பினான்சியல் ப்ராப்ளம், வீட்டுல இருந்துச்சா தண்ணி பிரச்சனையிலிருந்து, வீட்டு பிரச்சனையிலிருந்து, ஓனர் பிரச்சனையிலிருந்து, ஓட்டு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில காலைஞ்ச சாயங்காலம் வரைக்கும் என்னத்தான் பாக்குறோம்? ப்ராப்ளம் 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 ப்ராப்ளம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆனந்த ஸ்வரூபஹா. எப்படி புரிஞ்சுக்கிறது? யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. சாஸ்திரம் சொல்லுதா இல்லையா? யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. பிராக்டிக்கலா எனக்கு என்ன தெரியுது? துக்கி. பிராக்டிக்கலா எனக்கு என்ன என்னை பத்தி தெரியுது? ஐ ஆம் துக்கினா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நம்பர் 1 துக்கிங்க நான் தான் இந்த உலகத்திலேன்னு சொன்னா கூட ஒத்துக்கோ. இந்த உலகத்திலே அதிகமா துக்கப்படுறாள் நீதானா, அதெல்லாம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா குவைட் கான்ட்ரடிக்ஷன், எல்லாமே கான்ட்ரடிக்ஷன். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற உலகத்தை மித்தியான்னு புரிஞ்சுக்கணும், கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை சத்தியம்னு புரிஞ்சுக்கிறோம். 2வது கான்ட்ரடிக்ஷன். இது எதுவுமே மண்டைக்குள்ள ஏறாத விஷயம். இதைத்தான் வேதாந்த சொல்லி கொடுக்க வருது. அப்புறம் 3வது என்னது? யூ ஆர் ஆனந்த ஸ்வரூபஹா. எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கீங்க ஆனந்த ஸ்வரூபன் எங்கீங்க சொல்லுது? கொட்டேஷன் வேணுமா? ஏன்னா அது தைத்திரிய உபனிஷத்துல கொட்டேஷன் கொடுக்காம எங்களால தாண்டவே முடியாது. என்னது? அகமன்ன சில ஹாவு 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 அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக. கொட்டேஷன் ஃப்ரம் தைத்திரியம். அங்க என்ன சொல்லுது? ஆனந்த ஸ்வரூபாக. அந்த ஞானத்தை பெற்றவன் எப்படி? அந்த ஞானத்தோட வெளிப்பாடு, சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் ஹாவு ஹாவு ஹாவு. அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாட சாஸ்திரம் சொல்லு. அந்த மாதிரி அவன் சந்தோஷமா இருக்கிறான். நமக்கு எப்படி 3 புடிச்சுதா? 3 என்னது? ஃபர்ஸ்ட் உலகம்ங்கிறது மித்தியான்னு என்னால ஏத்துக்க முடியாது. பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது தெரியாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ஆச்சரியம். ஸோ ஏன் ஒண்டர்ஸ்டக்னா என்ன சொல்ல? ஆச்சரியம். என்ன அந்த ஸ்லோகம் படிச்சு பார்த்தீங்களா? அதனாலதான் பகவான் என்ன சொன்னாரு 2வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகத்துல 29 நினைக்கிறேன். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக. ஆச்சரியவத். புரிஞ்சுதுங்களா? இதுதான் அவர் அங்க சொன்ன அர்த்தம். ஸோ இது என்னது? இட்ஸ் a great ஸ்தப்தஹ பவதி. இந்த ஞானத்தை பெறுபவன் திடமான உறுதியான ஞானத்தை, இந்த 3 விஷயத்தையும் புரிந்து கொண்டவன், ஸ்திரமான. ஏன்னா ஸ்தப்தக போடுது. இதுல எப்படி இருக்கணும்? கேட்டாந்த வாழ் ஞானமா இருக்கக்கூடாது, சம்சய டவுட் இருக்கிற ஞானமா இருக்கக்கூடாது. சம்சய ரகித ஞானத்தை பெறுவது இட்ஸ் a great wonder struck. Is it or not? திங்க் பண்ணி பாருங்க. இதுல இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆச்சரியம். எது 3ஐயும் புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுங்களா? அதான் அவர் சொல்றாரு ஸ்தப்தஹ பவதி. அவன் இந்த ஆச்சரியத்தை அறிந்து கொண்டவனாக உறுதியான ஞானத்தை உடையவன். யார் இது? எத்து ஞாத்வா, அத்வைத பக்தியை அறிந்தவன் ஸ்தப்தஹ பவதி. இட்ஸ் வெரி ரேர். அடுத்தது ஆத்மராமோ பவதி. இது நீங்க முண்டகோபனிஷத்திலே படிச்சிருப்பீங்க. ஆத்மராமக ஆத்ம கிரீடக. போய் கொட்டேஷன் எடுத்து எந்த ஸ்லோகம் என்ன சாப்டர்ங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க ஆத்ம ராமகங்கிற வேர்டு முண்டகோபனிஷத்துல வருது. அதைத்தான் நாரதர் சொல்றார். சரிங்களா? அவர் நாரதர் தானால எதையும் சொல்லல. ஆத்ம ராமகங்கிற வேர்டு ஃப்ரம், ஏன்னா நிறைய பேர் படிச்சிருக்கிறதுனால ஈஸி டு கொட்டேஷன் இது ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஈஷாவாசியத்தை கொடுக்கும்போது அப்கோர்ஸ் உங்களுக்கு புரியாது. அதனால சிந்திச்சு எங்க கொடுக்குறோம்? முண்டகோபனிஷத்து ஈஸி. அங்க என்ன படிச்சோம்? அதை ரீகலெக்ட் பண்ணிக்கணும். இங்க ஆத்ம ராமக அப்படின்னா தன்னில் தானே மகிழ்ச்சி அடைபவன், ரமித்து கொண்டிருப்பவன். ரமக மீன்ஸ் ரம்யத்தே அனேனீதி ராமகா. அப்ப தன்னில் தானே மகிழ்ச்சிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? தன்னுடைய சந்தோஷத்திற்கு வெளி விஷயங்களை சாராதவன். இப்ப அஞ்ஞானி என்ன பண்றான்? தான் சந்தோஷமா இருக்கணும்னா தன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கணும், தன்னுடைய சுத்தி இருக்கிற உறவுகள்லாம் கரெக்டா தங்கிட்ட பிஹேவ் பண்ணணும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கரெக்டா கிடைக்கணும், நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும். எல்லாம் டிமாண்டிங் 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 டிமாண்டிங், கண்டிஷனல் கண்டிஷனல். அப்பதான் எப்படி இருப்ப? சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றோமா? அதுல இருந்து மாறுபட்டவர் யாரு? ஞானி. அவர் சந்தோஷமா இருக்கிறக்கு அவர் எதை சார்ந்து இல்ல, வெளி விஷயங்களை, அது உறவுகளா இருக்கலாம், பொருள்களா இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம், எதையும் சார்ந்து அவர் சந்தோஷம் அடைவது இல்லை.
எதையும் சாராமல் அவர் எப்படி இருக்காரு? எப்பவுமே நித்திய திருப்தகா, நித்திய என்ன சொல்றது, ஆனந்த சொரூபகா அவரு. அதெல்லாம் வருதா? உறவுகள் மூலியமாக ஒரு சந்தோஷம் வருதா? ஓகே. அனுபவங்கள் மூலியமா ஒரு சந்தோஷம் வருதா? ஓகே. பட் அது வந்தாலும் வள்ளி அவருடைய சந்தோஷம், அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு வெளி விஷயங்களை சாராதவர். இப்ப அக்ஞானி என்ன பண்றான்? வெளி விஷயங்களை சார்ந்ததனாலதான் அவனால சந்தோஷமா இருக்க முடியலை. ஏன்? வெளி விஷயங்கள் எதுவும் ஒருவனுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனா அது தெரியாம அக்ஞானி என்ன பண்றான்? வெளியில் இருக்கிற உறவுகள், பொருள்கள், அனுபவங்களை சார்ந்து சந்தோஷத்தை தேடி தேடி ஓய்ந்து இந்த சரீரத்தை விட்டு வெளியில போறான். ஆனா ஞானிக்கு என்ன தெரியும்? வெளி விஷயங்களில் நமக்கு ஆனந்தம் கிடைக்காத. அகம் ஆனந்த சொரூப, ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் என்ஜாய்மெண்ட். அதை தெரிந்து அதில் அமர்ந்தவருக்கு there is no need of other source of joy. என்ஜாய்மெண்ட் அவருக்கு தேவையில்லை இல்லையா? தான் தான் ஆனந்த சோறு, ஐ எம் த சோர்ஸ் ஆஃப் ஜாய்னு கண்டுபிடிச்சு அதுல நிக்கிறவருக்கு எதுக்கு அடுத்த சோர்ஸ் ஆஃப் ஜாய்? there is no need for him. அல்லது அந்த வருது, ஆனந்தம் வருது, ஓகே. இல்ல வரல, ஓகே. அரைவல் டிபார்ச்சர், ஓகே. அது என்னது? ஆத்ம ராமக பவதி. அடுத்தது இந்த சூத்திரம் இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். எச் ஞாத்வானா, எதை அறிந்த பிறகு, மத்தக பவதி, ஹாப்பியஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்ட், ஸ்தப்தோ பவதி, இட் இஸ் a wonderstruck, ஆத்மராமக பவதி, தன்னில் தானே அவன் சுகித்துக் கொண்டு இருப்பவன். இதை நீங்க பகவத்கீதையில கொட்டேஷன் கேட்டீங்கன்னா 7.19 இதோட கொட்டேஷன். பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபகா. பல பிறவிகளின் முடிவில் ஞானி எல்லாம் இறைவடிவமே என்பதை கண்டு என்னை அடைகிறார். அத்தகைய மகானை காண்பது மிகவும் அரிது. இந்த ஸ்லோகத்தின் மீனிங் நான் படிக்கிற அவ்வளவுதான். பல பிறவிகளின் முடிவில் ஞானி, முடிவு, லாஸ்ட் பர்த், எல்லாம் இறைவடிவமே, இங்கிருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு தெரிஞ்சு என்னை அடைகிறான். அத்தகைய மகானை துர்லபம், நீங்க கண்டுபிடிக்கிறதுங்கிறது வெரி வெரி ரேர். அதான் 7.19 சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் நிறைய ஸ்லோகங்கள் வருது. 16, 17, 19 3 ஸ்லோகமும் இந்த சூத்திரத்துக்கு கொட்டேஷன் கொடுக்கலாம். 7வது அத்தியாயத்தில் 16வது என்னது? சத்துர்விதா பஜந்தே மாம் ஜனாகா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாஸ் அர்த்தார்த்தி ஞானி பரதர்ஷவ. 4 விதமான பக்தர்கள் அங்க சொல்றாரு. ஆர்த்த பக்தா, கஷ்டம் வரும்போது இறைவன்கிட்ட போய் நிக்கிறவங்க. அர்த்தார்த்தி பக்தா, இறைவனா நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு, கிவ் அண்ட் டேக் பாலிசி உடையவங்க அர்த்தார்த்தி பக்தி. அடுத்து ஜிக்னாசு பக்தி, இறைவா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை கொண்டவன் ஜிக்னாசு. ஞானி, இறைவனை அறிந்தவன் 4வது பக்தன். அதுல இறைவன் என்ன சொல்றாரு? ஞானி மே பிரியா. இது 7வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகம் அதுவும் இது கிட்டத்தட்ட இதே மீனிங் தான். பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபகா. பல பிறவிகள் முடிவில் இதுதான் என்னது? 19வது ஸ்லோகம். ஸோ 7ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்லோகம், 16 எடுக்கலாம், 17 எடுக்கலாம், 19 எடுக்கலாம். இது எல்லாமே இதனுடைய கொட்டேஷனுக்கு நாம எடுத்து சிந்திக்கலாம். இந்த நாரதர் சொல்ற கருத்துக்களை கிருஷ்ணர் பகவான் சொல்றாருங்கிறது இந்த நீங்க 2-3 ஸ்லோகத்தை அட்லீஸ்ட் 7.9 16 சிந்திச்சிங்கன்னா கூட போடும். கண்டிப்பா அது இதோட சேர்ந்துதான் வருது. இது கொட்டேஷனுக்காக நான் கொடுத்தேன். அடுத்த ஸ்லோகம், சாரி சூத்திரம். ஏழாவது சூத்திரம். சான காமயமானா நிரோத ரூபத்வாத். சா ந காமயமானா நிரோத ரூபத்வாத். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம். சா அப்படின்னா இந்த இடத்துல பக்தின்னு அர்த்தம். ப்ரோனவுன் வருதுங்க, உடனே கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ண தெரியணும். எதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? துவைத பக்தி, அத்வைத பக்தி. இந்த இடத்துல எது முடிச்சார் அவரு? அத்வைத பக்திக்குள்ள வரணும். ஸோ அத்வைத பக்தி, அந்த பக்தி
மீனிங் எழுதிக்க தமிழ்ல. என்ன எதை பத்தி பேசலான்னு பாத்தீங்கன்னா, பக்திக்கும் காமத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஏன்னா ரெண்டுமே லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். பக்திக்கும் மனதில் தோன்றுகின்ற காமம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் சூத்ரா ஃபார் அவர் அனலைஸ் பண்றதுக்கு. இப்போ சான காமயமானா அப்படின்னா அந்த பக்தி ஆசை வடிவமான காமத்தை போன்றது அல்ல. சாங்கிறது இந்த இடத்துல அத்வைத பக்தி என்பது இல்ல. எதை போல இல்ல? காமயமானா காமத்தை ஆசை வடிவமான காமத்தை போன்றது அல்ல. ஆசை வடிவமான காமத்தை போன்றது அல்ல. எப்படியாமா? நிரோத ரூபத்வாத்து, அது காமத்தை அழிக்கும் வடிவம் கொண்டது. அந்த அத்வைத பக்தி காமத்தை அழிக்கும் சக்தி கொண்டது, வடிவம் கொண்டது. இதுதான் அதனுடைய அர்த்தம். திருப்பி சொல்றேன், சாங்கிறது அத்வைத பக்தி என்பது காமத்தை போன்றது அல்ல. சோ காமம்னா என்னன்னு புரியணும், பக்தின்னு எனக்கு விளக்கம் நமக்கு பார்க்க போறோம். அடுத்தது அது நிரோத ரூபத்தினாக எதை நிரோதம் பண்ணுது? காமத்தை அழிக்கும் சக்தி கொண்டது அந்த அத்வைத பக்தி. அது காமத்தை போன்றதல்ல, காமத்தை அழிக்கக்கூடியது அத்வைத பக்தி. இதோட விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.